ஆரியத்துக்கு துணை போகிறார்கள் இல்லையா? பரந்தூர்ல என்ன நடக்குது? பரந்தூர்ல என்ன நடக்குது? ஸ்டாலின் அவர்கள் பேசுவாரா? ஏன் சொந்த நிலம், ஏன் குலதெய்வ சாமிகள் இருக்கக்கூடிய நிலம், அந்த நிலத்தை பறிக்கிறீங்க, எடுத்து கொடுக்குறீங்க. எவனோ ஒருத்தனுக்கு, எவனோ ஒரு மார்வாடி, எவனோ ஒருத்தன், அவனுக்கு இந்த மண்ணுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் கிடையாது. அவனுக்கு தார வார்த்தை கொடுக்க இந்த மண்ணின் மைந்தர்களான வன்னிய பெருங்குடி மக்களையும் பறையர் பெருங்குடி மக்களுக்கும் மாபெரும் துரோகத்தை செய்து அவர்களை மண்ணில் அவர்களுடைய பூர்வீகத்தில் இருந்து வேரோடு புடுங்கி எறிகிறீங்களே, இதுதான் உங்க திராவிடமா? இதுதான் தமிழக மக்களுக்கு நீங்க செய்யற நல்லதா? நடிக்கிறீங்க, நாடகம் ஆடுறீங்க. நயவஞ்சக கூட்டம், இந்த நயவஞ்சக கூட்டம் எங்கள் பின்னால் இருக்கிறது என்று பேசும் பொழுது தீக்குளித்து இறந்து விடலாம் போல தோன்றுகிறது. அருவருப்பாக இருக்கிறது, அசிங்கமாக இருக்கிறது, காரி உமிழ்வது போல் இருக்கிறது. அத்தகைய ஒரு அவமானத்தை எந்த ஒரு தமிழ் தேசியவாதியும் மற்ற ஒரு தமிழ் தேசியவாதிக்கு செய்யாதீர்கள், செய்யக்கூடாதுங்க. ரொம்ப தப்பு. உங்களுக்கும் எங்களுக்கும் கருத்துக்களில் முரண் இருக்கிறது. ஆனால் நோக்கம் என்பது உங்களுக்கு உண்மையாக இருக்கும் பொழுது நீங்கள் யாரை வீழ்த்த வேலேந்தி செல்கிறீர்களோ அவர்களை வீழ்த்ததான் நாங்களும் வேலேந்தி செல்கிறோம். எதிரி ஒருவர் தான், எதிரி ஒருவர் தான். தமிழினத்திற்கு யாரெல்லாம் பகைவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் நமக்கான எதிரிகள். நீங்களும் நானும் என்னைக்குமே சகோதரர்கள் தான், என்னைக்குமே சகோதரர்கள் தான். கருத்து முரண் இருக்கு, ஆமா இருக்கு. கோபம் இருக்கு, ஆமா இருக்கு. சங்கி என்றால் நண்பன் சொல்லும்போது கோபம் வரதான் செய்யுது, எனக்கு வருது. ஏன்னா நாளைக்கு என்னை சேர்த்துல கேவலமா பேசுறான், நீங்க பாட்டு பேசிட்டு வந்துட்டீங்க, நாளைக்கு நீ கேவலமா பேசுறான். சங்கி என்றால் நண்பன் என்று சொல்கிறாரு, விளக்கம் கொடு பாரிசாலான்னு கேட்கிறான். என்ன விளக்கம் கொடுக்க? அவமானமா இருக்கு. அதனாலதான் சொல்றான் அண்ணன் வேற நாங்க வேற. சொல்றோம் அண்ணன் வேற நாங்க வேற. அவர் சொல்றாரு நாங்க வேறங்க, நாங்க தமிழ் உணர்வாளர்கள். அண்ணனும் உணர்வாளர் தான், என்னன்னு தெரியல பாவம். அவ்வளவுதான். நாங்க எந்த ஒரு மரியாதையும் இல்லாம அப்படிலாம் இல்ல, உங்கள் மீது மதிப்பு வைத்திருக்கிறோம், மரியாதை வைத்திருக்கிறோம். அந்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் உள்ளவர்களாக தமிழர்கள் அனைவரும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். எங்களை பகைவராக, எதிரியாக, துரோகியாக கட்டமைக்காதீர்கள். அதில் எந்த பயனும் இல்லை. துரோகம் என்பது அவ்வளவு மலிவான விஷயம் அல்ல, புரிந்து கொள்ளுங்கள். கர்ணா என்ற துரோகி இருந்தான். அந்த கர்ணா நம் இனத்தை காட்டி கொடுக்க சிங்கள இராணுவத்திற்கு நமது ஆயுதங்களை காட்டி கொடுத்தான். அவன் துரோகி, அந்த கர்ணா துரோகி. இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் யாரும் துரோகிகள் அல்ல. நாமெல்லாம் கையேறு நிலையில், குழப்ப நிலையில், என்ன செய்வதென்று தெரியாமல் அழுது கொண்டிருந்தோம். நீங்களும் அழுது கொண்டிருந்தீர்கள், அவ்வளவுதான். நமக்குள்ள இங்க மோதி எந்த பிரயோஜனமும் இல்லை. மோத கூடாதுன்னு நான் விரும்புறேன். அந்த மோதல் நமக்கு நன்மை தராது.